வணக்கம் நேசங்களே, இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் என்னென்ன பொருள் எடுத்தேன்னா, அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மீன் எடுத்திருக்கேன். அந்த மசாலா பொருள்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்துக்குவோம். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சள் தூள், சால்ட், உப்பு, மீன் வறுவல் தூள், தனி மிளகாத்தூள் அவ்வளோதாங்க சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே வேறு எதுவும் சேர்க்கல. சில பேர் கலருக்காக கலர் பவுட்ரு அதெல்லாம் சேர்ப்பாங்க, முட்டை அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணல. அது செரிமானத்துக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சேர்த்துக்கிறது நல்லது, நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்துருக்கேங்க. வேறு எதுவும் சேர்க்கல. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு இது அதோட புளிப்புத்தன்மை கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தயிர் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் லெமன் கூட சேர்த்துக்கலாம். நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் இருந்ததுனால சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மிக்ஸ் பண்ணுறதுல தாங்க இருக்குது. அதோட மசாலாலாம் ஒன்று சேர்றதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுல தான் நம்மளுக்கு எப்படி மசாலா இருக்க போகுது, அந்த டேஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். சில பேர் கலர் பவுடர்லாம் போடுவாங்க, பார்க்குறதுக்கு நல்லா கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நான் அதை ஆட் பண்ணுறதில்ல. அது அன்ஹெல்த்தி அப்படிங்கிறனால நான் அதிகமாக கலர் பவுட்ரு சேர்க்குறதில்ல. ரொம்ப சேர்க்குறதில்ல. சில டைம் தேவையான அளவு இருந்துச்சுன்னா கூட நான் அதை கலர் பவுடர் சேர்க்கணும் அப்படின்னா குங்குமப்பூ சேர்த்துக்குவேன். அந்த கலர் குங்குமப்பூ கலர் கொஞ்சம் நான் சேர்த்துக்குவேன். இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் பெரும்பாலும் கலர் பவுடர்னு சேர்க்குறது இல்லைங்க. கேசரி அந்த மாதிரிலாம் சேர்ப்பேன். இது நல்லா அதில் நல்லா தடவி இது நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நான் கொஞ்சம் ஊற வைக்கணும். நல்லா எல்லாத்துலேயும் ஒன்று சேர தடவணுங்க. எந்த இடமும் கேப் இல்லாத மாதிரி ஒன்று சேர தடவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. அந்த மீனை வேறு பிளேட்டில் மாற்றி இந்த மீனோட அந்த மசாலா நல்லா ஊறி வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மசாலா தடவி அதை கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் போதும், 1/2 hour போதும். 1/2 hourக்கு அதை கொஞ்சம் நம்ம ஊற வைக்கணும். சில பேர் வெயிலில் போய் வைப்பாங்க. ஆனால் வெயிலில் வச்சா ஏதாவது வெளில தூக்கிட்டு போயிடும்ட்டு நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே நல்லா ஊறுங்க. மசாலா நல்லா ஒன்று சேரும். இது வரைங்க வச்சு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்துட்டேன் நான். நல்லா மசாலா ஊறியிருக்கு. இப்போ நம்ம தோசைக்கல்லை மேலே வச்சு அது மேலே எண்ணெய் ஊற்றி ஃபிஷ்ஷை எடுத்து நம்ம அதில் போடலாம். ஏன்னா நல்லா கொதித்து வருது பாருங்கள், மலன்னு. அதில் நான் எப்போவுமே தோசைக்கல்லில் தாங்க போடுவேன். ஏன்னா கொஞ்சம் உள்ளே போட்டு இருக்கிறப்போ ஆயில் இன்னும் நிறையா வரும் அப்படிங்கிறனால தோசைக்கல் மேலே போட்டு எடுப்போம். ஆயில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே கூட தோசைக்கல்லில் போட்டு எடுப்பேன். நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும். அதுதான் ஒன்று, நல்லா திருப்பி போட்டு வேக வச்சணும். நான் கொஞ்சம் அதில் ஸ்மெல் வரணும், அதாவது கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்மெல் கிடைக்குங்க. அதுக்காக கருவேப்பிலை கொஞ்சம் மேலே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபைனலாக அந்த கருவேப்பிலையை அப்படியே அந்த தோசைக்கல் மேலே போட்டு பரட்டிட்டு அதை உருவி அந்த மீன் வறுவல் மேலே போட்டுருவேன். அதை ரெண்டையுமே எடுத்து சாப்பிட்றப்ப இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் அது மேலே போட்டுருவேன். இதை நான் கொஞ்சம் நல்லா வேக விடணுங்க. அதாங்க தோசைக்கல்லில் போட்டு நல்லா திருப்பி விட்டோன்னா நல்லா வெந்துருங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு. நல்லா சூடாக பார்க்குறதுக்கே கிறிஸ்பியாக இருக்குது. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. சூப்பராக இருக்கு பாருங்கள்.